இன்னைக்கு அந்த ஹோல்டு வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட இருக்கு. நாளைக்கு அந்த ஹோல்டு வந்து சபரீசன் வெர்சஸ் உதயநிதியா மாறும். அப்ப நீங்க இப்ப கேட்டீங்களா இன்ன வரைக்கும் கட்டுக்கோப்பா தானே இருக்குது. ஸ்டாலின் ஐயா காலத்துக்கு பிறகு அது சபரீசனா உதயநிதியா என்று மாறும். கண்டிப்பா மாறும். இன்னைக்குமே அது ரெண்டு பெரிய பவர் சென்டர். அன்னைக்கு வந்து அவரு அஞ்சானஞ்சன் அழகிரி பிரச்சனை கிளப்பின போது அன்னைக்கு அவங்க செல்வி உள்ள பூந்து, அவங்களோட அக்கா செல்வி உள்ள பூந்து ஒரு சென்டிமெண்டலா ரெண்டு பேர்த்தையும் பேசி ஒரு முடிவுக்கு இது இதுக்கு வருவான், இது இதுக்கு நீ பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை இது பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சபரீசனா அண்ட் உதயநிதியான 2026க்கு அப்புறமான ஒரு காலம் இருக்கும் இல்லையா, அடுத்து அவங்க ஒரு 5 வருஷம் வீட்டில் தான் இருப்பாங்க, டெஃபினட்டா வீட்டில் தான் இருப்பாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் அது என்னவா மாறும்ன்றத பாருங்க. மாறும், வேறையா மாறும். அங்க சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க சபரீசன் வருவதற்கு ஆல்ரெடி அவர் வந்துட்டார். வெறும் முகம்தான் உதயநிதி எக்ஸாக்ட் பவர் சென்டர் கிடையாது. சபரீசன் அளவுக்கான அந்த என்னது நெளிவு சுழிவு உதயநிதிக்கு கிடையாது.